ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் சக்தி பீட பயணத்தில் இன்று உத்கல் என்று அழைக்கப்படும் ஒரிசா மாநிலத்தில் மிகவும் புகழ்பெற்ற பூரி நகரில் அமைந்துள்ள ஜெகநாதர் கோவிலை தரிசிக்க போறோம். இந்த கோவில் அன்னையின் சக்தி பீடமாகும். சதி தேவியின் நாபி பகுதி விழுந்த தலமாக போற்றப்படுகிறது. ஒரு சில நூல்கள் இத்தலத்தில் அன்னையின் பாதம் விழுந்ததாகவும் குறிப்பிடுகிறது. எனவே இத்தலம் ஒட்யான பீடம் என்றும் பைரவி பீடம் என்றும் போற்றப்படுகிறது. இங்கு வீற்றிருக்கும் அன்னை விமலாதேவி என்று போற்றப்படுகிறார். இங்கே பைரவர் ஜெகநாதர், தீர்த்தம் ரோஹிணி குண்டம். இப்போ தல வரலாற்றை பார்க்கலாம். ஜாரா என்னும் வேடவன் எய்த அம்பினால் தன் பூத உடலை விட்டு நீங்கினார் கிருஷ்ண பரமாத்மா. ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலை பகவானின் ஆணைப்படி கலங்கிய கண்களுடன் தகனம் செய்தான் வேடன். உடலில் உள்ள மற்ற பகுதிகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகின. அவருடைய இதய பகுதி மட்டும் எரியாமல் மழை வெள்ளத்தில் உத்கல் பகுதியில் உள்ள நீலாஞ்சல் மலைப்பகுதிக்கு அடுத்துச் செல்லப்பட்டது. அது ஒரு விக்கிரகமாக காட்சியளித்தது. அங்கு வாழும் மக்கள் அதை கண்டெடுத்து நீல மாதவராக வணங்கி வந்தார்கள். ஒரு காலத்துல இப்பகுதியை இந்திரத்யூமன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். ஒரு முறை அவன் வனத்துக்கு தன் படைகளுடன் சென்றபோது அங்கு வாழும் பழங்குடி மக்களை சந்தித்து பேசினான். அப்போது பேச்சினூடே அவர்கள் வழிபடும் நீல மாதவர் விக்கிரகம் குறித்து தெரிந்து கொண்டான். நீல மாதவர் விக்கிரகம் பகவான் கிருஷ்ணரின் சரீரத்தின் ஒரு பகுதி என்பதை அறிந்த மன்னர் தனக்கு அந்த விக்கிரகத்தை கொடுக்குமாறு தான் ஒரு மிகப்பெரிய கோவிலை அமைத்து அதில் பிரதிஷ்டை செய்த விரும்புவதாக கூறினான். பொதுவாக அந்த பழங்குடி மக்கள் தன் இனத்தை சாராத வேறு யாருக்கும் நீலமாதவரை வழிபட அனுமதிப்பதில்லை. ஆனால் மன்னர் கேட்கவே மறுக்க இயலாமல் மன்னரை அழைத்து கொண்டு நீலமாதவர் இருக்கும் இடத்துக்கு சென்றனர். ஆனால் இவர்கள் சென்று பார்த்தபோது நீலமாதவர் விக்கிரகம் மறைந்து போனது. இதனால் மன்னன் பெரும் வருத்தம் அடைந்தான். அன்று இரவில் அவன் கனவிலே தோன்றிய பகவான், மன்னா கவலைப்படாதே, நீ கட்டும் கோவிலில் நான் குடிகொள்வேன் என்று சொல்லி மறைந்தார். இதனால் உற்சாகம் அடைந்த மன்னன் பூரியில மாபெரும் ஆலயம் ஒன்றை கட்டினான். ஆலயம் கட்டி முடித்தும் பிரதிஷ்டை செய்ய விக்கிரகம் இல்லையே என்று கவலை கொண்டான். ஆலயத்தில் எப்படிப்பட்ட விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதை இறைவனே தனக்கு வழிகாட்டுமாறு வேண்டிக் கொண்டான். அன்று அவர் கனவில கிருஷ்ண பரமாத்மா தோன்றி, நாளை காலை கடற்கரைக்கு செல், அப்போது உன் அருகே வரும் மரக்கட்டையை கொண்டு மூலவர் திருமேனியை செய் என்று கட்டளையிட்டார். அதே போல் மறுநாள் கடற்கரையில் மன்னன் அருகே 3 மரக்கட்டைகள் வர அதை எடுத்துக்கொண்டு தன் தேசத்தில் உள்ள மிகச்சிறந்த சிற்பி ஒருவரிடம் கொடுத்து இறைவனின் திரு உருவத்தை செதுக்க சொன்னார். ஆனால் சிற்பி தன் உளியை கட்டையில் வைத்ததுதான் தாமதம். அவருடைய உளி 2ஆக உடைந்து விட்டது. அப்போது அவ்விடத்துல வயசான சிற்பியாக இறைவனே தோன்றினார். தான் 21 நாட்களில் பகவான் விஷ்ணுவின் திருமேனியை செதுக்கி தருவதாகவும் திருப்பணி நடைபெறும் வரையில் ஆலயத்துக்குள் தன்னை வைத்து பூட்டிவிட வேண்டும் என்றும் இடையில் யாரும் திறந்து பார்க்க கூடாது என்ற ஒரு நிபந்தனையை விதித்தார். மன்னரும் வேறு வழியின்றி அதற்கு ஒப்புக்கொண்டார். தினமும் மன்னன் திருப்பணி நடக்கும் இடத்துக்கு வருவார். அறையில் உள்ளே சிற்பம் செதுக்கும் ஒலி கேட்கும். உடனே வேலை நன்றாக நடக்கிறது என்று திருப்தியோடு திரும்பி சென்று விடுவார். திருப்பணி தொடங்கி 15 நாட்கள் அந்த அறையின் உள்ளிருந்து உளி சத்தம் கேட்டது. அதை அடுத்து 3 நாட்கள் சத்தமே இல்லை. இதனால் கலக்கமடைந்த மன்னன் தச்சருக்கு என்ன ஆயிற்று என்று எண்ணி கதவை திறக்க உத்தரவிட்டான். அங்கே வயதான சிற்பி உள்ளே இல்லை. முழுமை அடையாத 3 சிற்பங்கள் மட்டுமே இருந்தன. அப்போது பகவான் மகாவிஷ்ணு அசரீரியாக, அரசே, நான் என் சிற்பியாக வந்தேன். நீ என் உத்தரவை மீறி கதவை திறந்ததால் என் பணி தடைப்பட்டது. என்றாலும் பரவாயில்லை, இதே திருமேனியில் நாங்கள் அருள்பாலிப்போம் என்றார். அங்கு கருமை நிறத்தில் உள்ள விக்கிரகம் தான் என்றும், வெண்மை நிறத்தில் இருப்பது தன் சகோதரர் பலராமர் என்றும், மஞ்சள் நிறத்தில் உள்ளது கோகுலத்தில் அவதரித்த மாயா துர்கையான சகோதரி சுபத்ரை என்றும் அசரீரியாக பகவான் தெரிவித்தார். மன்னன் பெரும் மகிழ்ச்சி கொண்டு அவற்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். காலப்போக்கில் இந்திரத்யூமன் கட்டிய ஆதி ஜெகநாதர் கோவில் பாழடைந்து விட்டது. அதன் பிறகு அந்த இடத்துல பல கோவில்கள் கட்டப்பட்டன. அவற்றையும் கடல் மூழ்கடித்து விட்டது. தற்போதைய கோவில் ஏறக்குறைய 1035 கீழே கங்கா வம்சத்தின் முதல் மன்னரான அனந்தவர்ம சோடகங்க தேவரால் கட்டப்பட்டது. 1200ஆம் ஆண்டில் இவரது பேரன் அனங்க பீமதேவன் என்ற அரசனால் இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. கங்கை வம்சம் மற்றும் அவர்களை தொடர்ந்து வந்த கஜபதி வம்ச மன்னர்களின் ஆட்சி காலத்துல
கோவில் மேலும் வளர்ச்சி அடைந்தது. இக்கோவில் பஞ்சரத முறைப்படி அமைக்கப்பட்ட ஆலயம். இவ்வாலய கோபுரத்தின் மேல அஷ்டதாத்து என்று சொல்லக்கூடிய 8 உலோக கலவையால் செதுக்கப்பட்ட நீல சக்கரம் என்று போற்றக்கூடிய சுதர்சன சக்கரம் உள்ளது. ஆலய கொடிமரம் ஏழைகளுக்கு அருள்பவன் என்னும் பொருளில் பதித்த பவன பாவனா என்று பொறிக்கப்பட்டுள்ளது. இவை இரண்டையும் வணங்கினாலே ஜெகநாதரின் அருளை பரிபூர்ணமாக நாம் பெறலாம் என்று கூறப்படுகிறது. ராமாயணத்தில் ராமபிரானும் மகாபாரதத்தில் பாண்டவர்களும் இத்தலத்திற்கு வந்து இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னையை வேண்டிக் கொண்டதாக புராணங்கள் கூறுகிறது. இக்கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னையின் சக்தி பீடத்தையும் பற்றி நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.